ஹாய் மக்களே, நைட்டு டின்னருக்கு சாஃப்டான சப்பாத்தியும் சன்னா மசாலாவும் தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு ஒரு வானலில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு பிரிஞ்சி இலை, பட்டை, கல்பாசி, கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு, வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா தக்காளியும் கூட சேர்த்து தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூளையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். காரத்துக்கு குழம்பு மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பதையை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து அதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா ஆறினதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சியும் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை தாளிக்கிறதுக்கு ஒரு வானலில் தேவையான எண்ணெய் விட்டு பிரிஞ்சி இலை, சோம்பு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு பொரிஞ்சதுக்கு அப்புறமா அரைச்சி வச்ச விழுதியும் சேர்த்து கூடவே கரம் மசாலாவையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கிறேன். வெள்ளை மூக்கடல 4 விசில் வேக வச்சு எடுத்து வச்சிருந்தேன். அது தண்ணியோட அப்படியே சேர்த்துக்கலாம். நல்ல கொதி வந்து மிளகாத்தூள் வாசனெல்லாம் போனதுக்கு அப்புறமா கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இறக்கணும்னா சென்னா மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. சாஃப்டான சப்பாத்தியோட சென்னா மசாலா வச்சு சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. இந்த மாதிரி செய்யும் போது ரொம்ப நேரமும் ஆகல, ஈஸியாவும் செஞ்சிடலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.